Hi children, welcome to Math Rhythm. This is chapter 8 Algebraic Expressions and Identities of Class 8 CBSE. இந்த வீடியோல நம்ம exercise 8.3ல question number 1 and 2 solve பண்ணலாம். ஓகேவா? இப்போ exercise 8.3ல first question என்னன்னு பார்க்கலாம். Carry out the multiplication of the expressions in each of the following pairs. இப்போ இந்த சம்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நான் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஒரு இடம் கோ த்ரூ பண்ணிட்டு வந்தால் இந்த எக்ஸசைஸில் உள்ள சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ இதில் ரெண்டு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 4p1 q + r1. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 4pயால் q மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 4p × q வந்து நமக்கு 4pqன்னு வருமா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4pq. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்கே ப்ளஸ் சைன் இருக்கா? ஸோ இந்த ப்ளஸ் சைன் அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 4pயையும் r-ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4p × r வந்து நமக்கு 4prன்னு வரும். வெரி சிம்பிள் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் போகலாம். செகண்ட் ஒன் என்னென்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க? ab ஒன்று கொடுத்துருக்காங்க, a - b ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ab × a - b. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ab × a பண்ணணும். ஸோ ab × a-னா a × a² வரும் இல்லையா? அப்போ நமக்கு a² bன்னு வரும். ஸோ ab × a வந்து a² b. இங்கே என்ன சைன் இருக்குது? மைனஸ் சைன் இருக்குது. இந்த மைனஸ் சைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ab × b பண்ணணும் இல்லையா? ஸோ ab × b பண்ணோன்னா நமக்கு இந்த b × b b² ஆயிரும். அப்போ a b²ன்னு வரும். கரெக்டா? ஸோ a b². அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? a² b - ab². ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பண்ணலாமா? நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? a + b-யும் 7a² b² கொடுத்துருக்காங்க. ஸோ a + b × 7a² b² பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? a × 7a² b² பண்ணணும் இல்லையா? ஸோ a × 7a² b². ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இங்கே a இங்கே a² இருக்கு இல்லையா? ஸோ அப்போ a × a² வந்து a³ வந்துருமா? அப்போ 7a³ b²ன்னு வரும். கரெக்டா? ஸோ 7a³ b². இங்கே என்ன சைன் இருக்குது? ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ ப்ளஸ் சைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 7a² b² × b பண்ணணும் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம a × 7a² b² பண்ணிட்டோம், ப்ளஸ் b × 7a² b² பண்ணணும். ஸோ அப்போ b × 7a² b² பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இங்கே b × b² வந்து b³ ஆயிருமா? ஸோ 7a² b³ வரும். ஓகேவா? ஸோ ப்ளஸ் 7a² b³. புரியுதா? நெக்ஸ்ட் பண்ணலாம். ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? a² - 9 ஒரு எக்ஸ்பிரஷன், 4a ஒரு எக்ஸ்பிரஷன். இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். a² - 9 × 4a பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? a²-ஐயும் 4a-யும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஸோ a² × 4a திஸ் இஸ் ஈக்குவல் டு a² × a பண்ணால் நமக்கு a³ வருமா? அப்போ 4a³. ஓகேவா? ஸோ 4a³ இங்கே என்ன சைன் இருக்குது? மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 9 × 4a பண்ணணும் இல்லையா? ஸோ 9 × 4a பண்ணும்போது 9 × 4 36. ஸோ 36a நமக்கு வரும் ஆன்சர். ஓகேவா? ஸோ -36a. இந்த சம்ஸ் எல்லாம் புரியுதா எப்படி மல்டிப்ளை பண்ணணும்ன்ட்டு? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? ஃபிஃப்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? pq + qr + rpன்னு கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸ்பிரஷன். இன்னொன்று வந்து 0. ஓகேவா? இஃப் யூ மல்டிப்ளை எனி எக்ஸ்பிரஷன் ஆர் எனி நம்பர் பை 0 we will get 0 இல்லையா? அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? 0 தான் வரும். pq + qr + rpன்றது ஒரு எக்ஸ்பிரஷன். திஸ் ஷுட் பி மல்டிப்ளைட் பை 0 இல்லையா? ஸோ திஸ் ஒன் × 0 பண்ணோன்னா we will get 0. ஏன்னா if you multiply pq by 0 we will get 0. And then if you multiply qr by 0 we will get 0. And then if you multiply rp by 0 we will get 0. ஓகேவா? ஸோ if you multiply any expression by 0 we will get 0 as the answer. ஓகேவா? ஸோ இந்த சம் கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கம்ப்ளீட் த டேபிள். ஸோ நமக்கு ரெண்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்து மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ப்ரீவியஸ் ஒன் மாதிரியே தான். இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், இது செகண்ட் எக்ஸ்பிரஷன். இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்றதை இந்த ப்ராடக்ட்டில் எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணலாம்.
First expression A கொடுத்திருக்காங்க. Second expression is B plus C plus D. So A into B plus C plus D பண்ணணும் இல்லையா? First A into B பண்ணிக்கலாம். So this is equal to AB. Next என்ன sign இருக்கு? Plus sign இருக்கு. அது அப்படியே எழுதிக்கலாம். Next A into C பண்ணணும் இல்லையா? So A into C பண்ணா AC. Next plus sign இருக்கு. அந்த plus sign அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது A into D பண்ணணும். கரெக்டா? So A into D னா we will get AD. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ப்ராடக்ட் என்ன வரும்? AB plus AC plus AD ன்னு வரும் இல்லையா? So AB plus AC plus AD. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பண்ணலாமா? நெக்ஸ்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து x plus y minus 5 கொடுத்திருக்காங்க. செகண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து 5xy கொடுத்திருக்காங்க. x plus y minus 5 into 5xy பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? x into 5xy பண்ணணும் இல்லையா? ஸோ x into 5xyனா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? x into x x ஸ்கொயர் ஆயிருமா? 5x ஸ்கொயர் yன்னு வரும் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் 5x ஸ்கொயர் y. நெக்ஸ்ட் என்ன சைன் இருக்கு? ப்ளஸ் சைன் இருக்கா? அந்த ப்ளஸ் சைன் அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது y into 5xy பண்ணணும் இல்லையா? y into 5xy. This is equal to y into y, y square னு வரும். So 5xy square. ஓகேவா? So plus 5xy square. Next என்ன சைன் இருக்கு? மைனஸ் சைன் இருக்கா? அந்த மைனஸ் சைன் அப்படியே எழுதிக்கலாம். Next 5 into 5xy பண்ணணும் இல்லையா? So 5 into 5xy பண்ணா we will get 5 into 5 25 So 25xy ன்னு வரும். கரெக்டா? So minus 25xy. புரியுதா? So இந்த ஆன்சர் இங்க எழுதிடலாம். 5x square y plus 5xy square minus 25xy. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பண்ணலாமா? நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து p, செகண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து 6p ஸ்கொயர் மைனஸ் 7p plus 5. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் p into 6p ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? p into 6p ஸ்கொயர். அப்போ p into p ஸ்கொயர் வந்து நமக்கு p கியூப்னு வருமா? ஸோ 6p கியூப். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சைன் இருக்கு? மைனஸ் சைன் இருக்கா? அந்த மைனஸ் சைன் போட்டுக்கலாம். அடுத்தது p into 7p பண்ணணும். கரெக்டா? ஸோ p into 7p பண்ணா we will get p into p p ஸ்கொயர். ஸோ 7p ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? ஸோ மைனஸ் 7p ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ப்ளஸ் சைன் இருக்கா? அந்த ப்ளஸ் சைன் அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு p into 5 பண்ணணும். கரெக்டா? ஸோ p into 5 இஸ் ஈக்குவல் டு 5p. ஓகேவா? ஸோ ப்ளஸ் 5p. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? 6p cube minus 7p square plus 5p. இங்கே எழுதிடலாமா? 6p cube minus 7p square plus 5p. ஓகேவா? இப்போ ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்க்கலாம். ஃபோர்த் ஒன்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் 4p ஸ்கொயர் q ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 4p ஸ்கொயர் q ஸ்கொயர் இன்டூ p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 4p ஸ்கொயர் q ஸ்கொயரால p ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? ஸோ p ஸ்கொயர் இன்டூ p ஸ்கொயர் நமக்கு p பவர் 4னு வந்துருமா? எப்போவுமே சேம் வேரியபிள்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது அதோட பவர்ஸை ஆட் பண்ணி எழுதிடணும். ஓகேவா? ஸோ 4p ஸ்கொயர் q ஸ்கொயர் இன்டூ p ஸ்கொயர் பண்ணோன்னா p ஸ்கொயர் இன்டூ p ஸ்கொயர் நமக்கு p பவர் 4னு வந்துடும். ஸோ 4p பவர் 4 q ஸ்கொயர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4p பவர் 4 q ஸ்கொயர். இங்கே என்ன சைன் இருக்கு? மைனஸ் சைன் இருக்கா? இந்த மைனஸ் சைன் அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4p ஸ்கொயர் q ஸ்கொயர் இன்டூ q ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? 4p ஸ்கொயர் q ஸ்கொயர் இன்டூ q ஸ்கொயர். திஸ் இஸ் ஈக்குவல் டு q ஸ்கொயர் இன்டூ q ஸ்கொயர் வந்து நமக்கு q பவர் 4னு வரும். ஸோ 4p ஸ்கொயர் q பவர் 4. ஓகேவா? ஸோ மைனஸ் 4p ஸ்கொயர் q பவர் 4னு ஆன்சர் வரும். புரியுதா? 4p பவர் 4 q ஸ்கொயர் மைனஸ் 4p ஸ்கொயர் q பவர் 4. நெக்ஸ்ட் ஒன் பண்ணலாமா? நெக்ஸ்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து a plus b plus c கொடுத்துருக்காங்க. செகண்ட் எக்ஸ்பிரஷன் abc கொடுத்துருக்காங்க. ஸோ a plus b plus c இன்ட்டு abc பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு a இன்ட்டு abc பண்ணலாமா? அப்போ a இன்ட்டு a ஸ்கொயர்னு வந்துருமா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் bc.
நெக்ஸ்ட் என்ன சைன் இருக்குது? ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ ப்ளஸ் சைன் அப்படி எழுதிக்கலாம். அடுத்தது என்ன பண்ணணும்? பி இன்ட்டு ஏபிசி பண்ணணுமா? அப்போது பி இன்ட்டு பி வந்து நமக்கு பி ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ ஏ பி ஸ்கொயர் சி. நெக்ஸ்ட் என்ன சைன் இருக்குது? ப்ளஸ் சைன் இருக்குது. அந்த சைன் அப்படியே எழுதிக்கலாம். சி இன்ட்டு ஏபிசி பண்ணணும். கரெக்டாக? ஸோ சி இன்ட்டு ஏபிசி பண்ணோன்னா சி இன்ட்டு சி நமக்கு சி ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ ஏபி சி ஸ்கொயர் இஸ் த ஆன்சர். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? a square bc plus ab square c plus ab c square. ஓகேவா? புரியுதா? இப்போ ரெண்டு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி மல்டிப்ளை பண்ணணும்ட்டு ரிமைனிங் சம்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.